ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.1 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பின்வருவனவற்றிற்கு a×b a×a மற்றும் b×aவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுக்குனா எனக்கு கொடுத்துருக்க இந்த 3 சமுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a×b கண்டுபிடிக்கணும், a×a கண்டுபிடிக்கணும், b×a கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சமம் பாருங்கள். a = 2, -2 3 மற்றும் b = 1, -4 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சமூகம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a×b a×a b×a கண்டுபிடிக்கணும். வாங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சம் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள். a = 2, -2 3 மற்றும் b = 1, -4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? a×b கண்டுபிடிக்கணும், a×a கண்டுபிடிக்கணும், b×a. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? a×b. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு a×b கண்டுபிடிக்கலாம். a×b a×bனா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கார்ட்டீசியன் பெருக்கல். அந்த கார்ட்டீசியன் பெருக்கல்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஏல இருக்க நம்பரையும் பியில் இருக்க நம்பரை நம்ம வந்து ஜாயின் பண்ணி எழுதணும். முதல் நம்பர் பாருங்கள் 2. அப்போ 2 × 1, அதாவது 2, 1. அப்புறம் பாருங்கள் 2, -4 அது போல் தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, இங்கே இருக்கிற 1 அதுதான். அப்புறம் 2, -4. இப்போ 2 முடிஞ்சதா? அப்புறம் நம்பர் -2 இருக்குது. ஸோ -2, 1 -2, -4. அப்புறம் 3 இருக்கா? 3, 1 3, -4. a×b நம்ம என்ன பண்ணியாச்சு? இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? a×a கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், a×b நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? a×a கண்டுபிடிக்குமா? ஸோ a×a அதனால் நம்ம ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன? 2, -2, 3. இதான் என்னென்னா ஏவோட வேல்யூ. இப்போ நம்மளை a×a கேட்குறாங்க. அப்போ a×aன்னா என்ன? ஏவை ஏ கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே எழுதணும் பார்த்தீங்களா? a×b 2, 1 2, -4. அதே போல் நம்ம இந்த ஏவை வச்சு அந்த மாதிரி எழுதணும். அது எப்படி எழுதுறான்னு பாருங்கள். முதல்ல என்ன நம்பர்? 2 a×a தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 2, அதே நம்பர் 2, 2, 2. அடுத்து பாருங்கள் 2, -2 பக்கத்து நம்பர் 2, -2. அடுத்து பாருங்கள் 2, 3 அது லாஸ்ட் நம்பர் 2, 3 அவ்வளோதான். இப்போ 2 முடிஞ்சதா? இப்போ -2 எடுக்கணும். பாருங்கள் -2, முதல் நம்பர் 2 -2, 2. ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் நம்பர் அதே நம்பர் தான். ஸோ -2, மறுபடியும் என்ன வரும்? -2 தான் வரும். -2. அப்புறம் பாருங்கள் 3 இருக்கா? அப்போ என்ன வரும்? -2, 3 அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 3. அப்போ 3, 2 3, -2 3, 3 பாருங்கள் 3, 2 3, -2 அப்புறம் லாஸ்ட்டு 3, 3. இதுதான் என்னது? a×a. a×bயும் கண்டுபிடிச்சிட்டோம், a×aவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? b×a கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள், b×a. b×a எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதிங்க. ஏவோட வேல்யூ என்ன? 2, -2 3. இதான் என்னென்னா ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ என்ன? 1, -4. இதுதான் பியோட வேல்யூ. இப்போ நம்மளை b×a தான் கேட்குறேன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? பியோட வேல்யூ தான் முதல்ல போடணும். அதுக்கப்புறம் தான் ஏவோட வேல்யூ பண்ணணும். பாருங்க, நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு b×a. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல பியை தான் பண்ணோம். இப்போ b×a இதுக்கு முன்னாடி நம்ம a×bயில் என்ன பண்ணோம்? இந்த 2, 1 2, -1 இப்படி எழுதணும். இப்போ இங்கே b×aன்னு கேட்குறேன். அப்போ நம்ம அப்படியே மாற்றிக்கணும். இந்த பக்கம் இருந்து எழுதணும். 1, 2 1, -2 1, -3 அது போல் எழுதணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1, 1, 2 1, -2 1, 3. அப்புறம் பாருங்கள் இந்த 3 வேல்யூ முடிஞ்சுதா? அப்புறம் என்ன இருக்குது? -4 இருக்கா? ஸோ -4, 2 -4, -2 -4, 3. ஓகேங்களா? இதுவும் முடிஞ்சதா? b×aவும் கண்டுபிடிச்சாச்சு, a×aவும் கண்டுபிடிச்சாச்சு, a×bயும் கண்டுபிடிச்சிச்சு. இந்த முதல் சம் இதோட ஓவர். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா செகண்ட் சம் பண்ணோம். ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த செகண்ட் சம் எப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் சம்மோட என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். a = b = p, q.
அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? ஏவோட வேல்யூவும் பி கமா கியூ தான், பியோட வேல்யூவும் பி கமா கியூ தான். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுகிறேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு, இதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஏ ஈக்குவல் டு பி கமா கியூ. பியோட வேல்யூ என்ன? பி ஈக்குவல் டு பி கமா கியூ. ஓகேவா? ஏவோட வேல்யூ இது தான், பியோட வேல்யூ என்னது இது. பாருங்கள், ஏவோட வேல்யூ நம்ம எழுதியாச்சு, பியோட வேல்யூ எழுதியாச்சு. அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஏ இன்ட்டு பி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? முதல்ல எப்பவுமே ஏ இன்ட்டு பி. ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு, இப்போ நம்ம அந்த சம்மில் எழுதினா மாதிரி இந்த சம்மில் எழுத போகிறோம். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அந்த சம்மில் வந்து இங்கே பிக்யூக்கு பதிலாக அங்கே நம்பர்ஸ் இருந்துச்சு, இங்கே இந்த மாதிரி பிக்யூன்னு ஆல்ஃபபெட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பி எப்படி எழுதுவோம்? ஏல இருக்க ஃபஸ்ட் நம்பரையும் பியில் இருக்க ஃபஸ்ட் நம்பரையும் ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ பி கமா பி. பாருங்கள், பி கமா பி, இந்த பி, அப்புறம் பி கமா கியூ. பி கமா கியூ. அப்புறம் பாருங்கள், பியோட வேல்யூ முடிஞ்சுதா ரெண்டும். இப்போ நெக்ஸ்ட்டு கியூ. அப்போ கியூ கமா பி, அப்புறம் பாருங்கள் கியூ கமா கியூ. கியூ கமா கியூ. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், ஏ இன்ட்டு பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள், ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏ இன்ட்டு ஏ. ஏ இன்ட்டு ஏன்னா எப்படி? ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், பி கமா கியூ. அப்போ ஏ இன்ட்டு ஏன்னா நம்ம எப்படி எழுதணும்? அதே நம்பர்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி கார்ட்டீசியன் பெருக்கெலாம் மாற்றி எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பி இருக்கா? அப்போ பி கமா பி. முதல் நம்பரே 2 வாட்டி எழுதணும். அதான் பி கமா பி. அப்புறம் பி கமா கியூ. பி கமா கியூ. அவ்வளோதான். பியோட வேல்யூ எடுத்து சேர்த்து எழுதிச்சு. இப்போ கியூ. கியூ எடுத்து என்ன வரும்? கியூ கமா பி. கியூ கமா பி. அப்புறம் பாருங்கள், கியூ கமா கியூ வருமா? கியூ கமா கியூ. அவ்வளோதான். ஏ இன்ட்டு ஏவை நம்ம என்ன பண்ணிடுச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ பி இன்ட்டு ஏ பாருங்கள், பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு, பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இங்கே இருக்குது, ஏவோட வேல்யூன்னு தெரியும். பி இன்ட்டு ஏ எப்படி எழுதணும்? இந்த பிலேருந்து இந்த பி கூட ஜாயின் பண்ணி எழுதணும். அதாவது பிலேருந்து ஏ கூட ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, லாஸ்ட் என்ன? கியூ கமா கியூ. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியும், ஏ இன்ட்டு பியோட வேல்யூ என்ன? இதே வேல்யூ தான். ஏ இன்ட்டு ஏவோட வேல்யூ பாருங்கள், ஏ இன்ட்டு பிக்கு என்ன கிடைச்சிட்டோ அதே தான் ஏ இன்ட்டு ஏக்கும். பி இன்ட்டு ஏக்கும் பாருங்கள், ஏ இன்ட்டு பிக்கு என்ன கிடைச்சோ அதே தான் பி இன்ட்டு ஏக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சம்மை நம்ம எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. இந்த 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மை இதோட முடியுது. இப்போ நம்ம 3வது சம் பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள் மாணவர்களே. என்ன கேட்டிருக்காங்க? இதே போல் தான் நம்ம ஏவோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ வந்து கொடுக்கல நம்மளுக்கு. பியோட வேல்யூ இல்லைன்றது நம்மளுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சைனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இல்லை. ஆனால் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி இன்ட்டு ஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்ட்டு பி. ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பாரு, ஏவோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருந்தானே ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது? இந்த சம்முக்கு ஏ இன்ட்டு பியோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சைனை மட்டும் இப்படி போட்டு விட்டுடலாம். அப்படி போட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு, ஏ இன்ட்டு ஏ நம்மளால் போட முடியும்ல, ஏன்னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அங்கே ஏ இன்ட்டு ஏ தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏ இன்ட்டு ஏவோட வேல்யூவை நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். பாருங்கள், எம் கமா எம், எம் கமா எம், எம் கமா என், எம் கமா என், என் கமா எம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டோம்ல, அதே போல் தான் பண்ணோம். என் கமா என். ஓகேங்களா? இதான் ஏ இன்ட்டு ஏவோட வேல்யூ. இப்போ நம்மளை பி இன்ட்டு ஏ கேட்குறாங்களா? ஸோ பி இன்ட்டு எழுதிங்க. பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு, பி இன்ட்டு ஏ நம்மளால போட முடியுமா? பாருங்க, பியோட வேல்யூவே இல்லை, ஆனால் பி இன்ட்டு ஏ கேட்குறேன். அப்போ என்ன பண்ண முடியாது? போட முடியாது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம்? இந்த சைனை போட்டு விட்டுடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்மும் நம்ம போட்டோம், செகண்ட் சம்மை போட்டோம், தேர்ட் சம்மை போட்டாச்சு. இந்த 3 சம்மும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு நிறைய சம் தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுவேன். நம்ம சேனலுக்கு யாரா புது வியூவர்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைத்துருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா?